மார்கழி அமாவாசம் வரக்கூடிய அமாவாசை என்று சிவனுக்கு விரதம் இருந்து சிவனை தரிசனம் பண்ணால் சிவயோகம் அடையலாம்னு சொல்லக்கூடிய ஒரு விதம். இது எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்கக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னா பரமபதம். ஏன் இந்த பரமபதம் அப்படின்னு ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, பரமன் ஆடிய பதமாக நம்ம காட்டுறது தான். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலம் எதுவாக இருந்தாலும் சரி, அவன் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பரமனே பார்த்தீங்கன்னா பரம்பரம் சொல்லக்கூடிய பகடக்காய் ஆச்சுங்களா, தாயம் சொல்லுவோம், கட்டம். அந்த கட்டத்தில் போனால் ஏணி, குறுக்க மறுக்க ஏணி இருக்கும். சர்ப்பம் கோணல் மாடலாக பல இடத்துல சர்ப்பங்கள் இருக்கும். இப்போ ஏணியில் போகிறவன் வெற்றி அடைஞ்சிருவான், சர்ப்பத்தில் போகிறவன் தோல்வி அடைவான். இந்த ரெண்டுக்குமே போனால் இடையில குறுக்க மறுக்க போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் முடியும், பெருமாள்கிட்ட போய் முடியும். இதுதான் அந்த பரமபதனுடைய ஆட்டம். அதுக்கு போனால் அதுலேயே சூட்சம் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, தெய்வ பலம் இருக்கா, சர்ப்பம் தோஷம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது மூணும் தான் அந்த ஆட்டமே. அதிர்ஷ்டம்னா ஏனியில் ஏறிடுவான், தெய்வ பலன்னா தெய்வத்தோடைய அனுகிரகம். அங்கே ஒரு இடத்துல தேவதைகள், லட்சுமி, குதிரமுகம் இருக்கக்கூடிய தேவதை, ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட தேவதைகள், இது எல்லாமே அதில் கலந்துருக்கும். ஆனால் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய ஏனி, லட்சுமி தாயார், அப்புறம் ஆஞ்சநேயர், சிவன், பெருமாள், இப்படி தெய்வ படங்களும் அப்புறம் ஏஞ்சல் படங்களும் அங்கங்கே பணம் இருக்கும். இது தெய்வ கடாட்சியம். அதேமாதிரி ஏடி, அதுக்கப்புறம் ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட படம் எல்லாமே அதிர்ஷ்டம். இந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா எல்லாமே துருஷ்டம் சொல்லுவோம். இப்போ இந்த எல்லாமே கலவை கடந்தது தான் இந்த பரமபதம். இதை யாராவது மாற்ற முடியுமா? முடியாது. சரி, இந்த பரமபதத்துடைய நமக்கு சாதகமான நட்சத்திரங்கள் அடிப்படையில் வச்சு பார்க்க போகும்போது